அமெரிக்கா தனது தலையீட்டை நிறுத்தும் வரை ஆர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கும் என்று ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது மீண்டும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. அமெரிக்க தாக்குதலுக்கு பிறகு ஆர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. அமெரிக்கா தலையீட்டை நிறுத்தும் வரை கப்பல் போக்குவரத்து வழித்தடம் மூடப்படும் என ஈரான் கூறியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஆர்முஸ் நீரிணையை மூடுவதாக அந்நாடு அறிவித்துள்ளது. அமைதி ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்க ராணுவம் ஈரான் மீது 3 நாட்களாக வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதில் ஈரானின் ராணுவ கட்டமைப்புகள் அழிக்கப்பட்டன. இதனிடையே ஈரானின் உச்ச தலைவராக இருந்து கொல்லப்பட்ட அயதுல்லா அலி கமேனிக்கு இறுதி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சியில் அமெரிக்க அதிபர் டிரம்பை கொல்வோம் என எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தி மக்கள் பேரணி சென்றது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. தன்னை கொலை செய்ய ஈரான் திட்டமிட்டுள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் குறிப்பிட்டிருந்தார். அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஈரானை நோக்கி 1000 ஏவுகணைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அதனைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை ஏவ தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் அதிபரான தன்னை படுகொலை செய்யவோ அல்லது படுகொலை செய்ய முயற்சித்தாலோ அந்நாட்டை அழிப்பதற்கான உத்தரவுகளை ஏற்கனவே பிறப்பித்துள்ளதாகவும் ஓராண்டு காலத்திற்குள் ஈரானை முற்றிலுமாக அழித்தொழிக்க தயாராக இருப்பதாகவும் அதிபர் டிரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். அமெரிக்க ராணுவம் ஈரான் மீது 3 நாட்களாக வான்வழி தாக்குதல் நடத்திய நிலையில் ஆர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. மேற்காசிய பிராந்தியத்தில் அமெரிக்கா தனது தலையீட்டை நிறுத்தும் வரை முக்கிய கப்பல் போக்குவரத்து வழித்தடம் மூடப்பட்டிருக்கும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது மீண்டும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. ஏற்கனவே பெட்ரோல் டீசல் சிலிண்டர் விலைகள் உயர்ந்துள்ளதை அடுத்து அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயர்ந்துள்ளது. கடந்த மாதம் போர் நிறுத்தம் ஏற்பட்டதை தொடர்ந்து கச்சா எண்ணெய் விலை சற்று குறைந்தது. தற்போது ஈரானின் இந்த அதிரடி அறிவிப்பு கச்சா எண்ணெயின் விலை சர்வதேச சந்தையில் மிக கடுமையாக அதிகரிக்கக்கூடும் நிலை உருவாக்கியுள்ளது.